Hey guys, welcome back to my channel Paul and Popcorn. So first of all, நான் வந்துட்டு I have to thank all the viewers who supported for my reel in Instagram actually. ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இன்ஸ்டாகிராமில். அண்ட் இட்ஸ் நாட் அ பிக் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் ஆக்சுவலி. இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு என்ட்ரி லெவல் யூடியூபராக இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1.6 மில்லியன்ங்கிறது இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த வீடியோ போட்டனால எனக்கு ஆல்மோஸ்ட் 170 to 180 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த வீடியோ என்னன்னா ஒரு ஜிபியூ ட்ரால், குட் பேட் அக்லியோட ட்ரால் கூட சொல்லலாம். ஐ திங்க் நான் அந்த வீடியோ போடல. ஸோ சம்மர் ஹஸ் போஸ்டட் தட் வீடியோ அண்ட் ஐ ரியாக்டட் டு த வீடியோ. நான் வந்துட்டு அந்த வீடியோக்கு ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணேன். பட் இருந்தாலும் எல்லாரும் என்னைய வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கழுவி ஊற்றுனாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நல்லா நல்லா தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆடி போயிட்டாங்க. எல்லாம் எனக்கு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. பட் டு பி ஃப்ராங்க், நானுமே தலை ஃபேன் தான். உண்மையை சொல்லப்போனால் நான் தலை ஃபேன் தான். பட் எனக்கு தளபதி பிடிக்காதுன்னு கிடையாது. எனக்கு தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். நான் 2 பேர்த்தோட படமும் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ண பார்த்துருவேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ், நான் தலை ஃபேனு. ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு விஜயண்ணா படம் சரி, அஜித் அண்ணா படம் சரி, 2 பேர்த்தோட படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆஃப்டர் தேங்க் ஆல் த வியூவர்ஸ் who has supported me for that reel actually. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் ரியாக்ட் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், அந்த வீடியோ லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் தான் அந்த வீடியோ வந்துட்டு 1.6 மில்லியன் பீப்புளுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் கைஸ். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனல் புதுசாக தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நான் 23 ஃபாலோவர்ஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. நான் நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டாலுமே ஒரு லென்த் வீடியோஸ், ஒரு லாங் லென்த் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல தான் போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் எனிமோர். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் ட்ராக்கோட ப்ரோமோ வந்துட்டு நேற்று ரிலீஸ் ஆகி இட்ஸ் லைக் பேங் ஆன் தி இன்டர்நெட். ஃபுல்லா பயங்கரமா வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணிருச்சு தலை ஃபேன்ஸ்க்கு மத்தியில். ஈவன் ஃபார் மீ டூ, தலை ஃபேன் தான். இப்போ வந்துட்டு அந்த டைட்டில் ட்ராக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வீடியோக்குள்ள போலாம், டெலிவரி பண்ணாங்க. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி யா வால்யூம் ஃபுல் வால்யூம்ல இருக்கு. அவ்வளோதான். Show me the money, show me the money, show me the money, show me the money, show me the money. ஓடி சக்க ஏகே ஓடு சம்பவத்தா வாவ் மொக்க ஓடு சக்க. இந்த உலகம் நம்ம பேட் ஆக்குது. காட்டுறேன் ஓடு சக்க. ஓடு வேற லெவலா இருக்கியா. வாயா ஜீவி ஓடு சக்க. மக்கா ஓடு சக்க. இருக்கு ஒரு பயங்கரமான கார்ச்சஸ் இருக்கு இந்த படத்துல. ஓடு சக்க. அது அதுக்கு வாயா ஓடு சக்க. இருக்கு ஓடு சக்க. வாயா ஜீவி
ஆதிக்கு சம்பவம், ஆதிக்க ஜீவி சம்பவம் தான் இந்த படம். வா, ஓடு சக்கியா. இந்த சிரிப்புக்கு தாயா சார், என்ன சிரிப்பு சார், என்ன அது அது. see you on April 10th மாமே. வாக்காளி வேற லெவலுங்க, வேற லெவல் வீடியோ. இந்த வீடியோ இன்னும் நிறைய தடவை கூட பார்ப்பேன் ஆக்சுவலி, பட் வீடியோ லென்த்தா போயிடும், நீங்க பார்க்க மாட்டீங்க. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எது, ஐயோ குறிப்பிட்டு சொல்லணும்னா அதான்டா சாமி, இதேதான் போடுங்க பாரு. ஓடுசங்க அட்டகாசம் தீனா அசலி என்னையா இருந்தது, பில்லா ரெட்டு வாலி நம்ம வேதாளம் கடைசியில குட் பேட் அக்லி எல்லாம் குட் பேட் அக்லி இருக்குறாடே சாமி. என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கார்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் என் டைட்டில் கார்டு, இதுதான் இந்த படத்துக்கு டைட்டில், குட் பேட் அக்லியோட டைட்டில் கார்டு இதுதான். ஒரு டைட்டில் கார்டு பயங்கரமான ட்ரெண்டிங்கா இந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைட்டில் கார்டு ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அது வந்துட்டு லியோ படத்துக்குன்னு சொல்லலாம். பயங்கரமான ட்ரெண்டிங் டைட்டில் கார்டு. நல்லா இருந்தாலும் எங்க தலை அப்பவே யாரு மங்காத்தலை 50th டைட்டில் கார்டு பயங்கரமா போட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஜென்ரேஷன்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 year 2 years லியோ படத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் கார்டை வந்துட்டு நம்ம லோகேஷ் வந்துட்டு கொடுத்துருக்காப்புல தளபதிக்கு. அது பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு, பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைட்டில் ட்ராக் வந்துட்டு ஆதிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து டைட்டில் ட்ராக்ல வரப்போகுது. குட் பேட் அக்லி கைஸ் ரெடியா இருந்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீன் வந்துட்டு கண்டிப்பா டைட்டில் ட்ராக்ல வரப்போகுது. ஐயோ என்னால வெயிட் பண்ண முடியல. April 10th வேற லெவல் இருக்கு அப்பா. எவ்வளவுதான் ஐயோ வேற லெவல் கைஸ். ஐயோ நான் அதை வந்துட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டேன். இந்த பாட்டை வந்து நான் வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டிருக்கேன். வேற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லா ரிப்பீட் மோட்ல போகுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பாட்டு ஃபுல்லா ரிப்பீட் மோட்ல தான் நான் போவேன் கண்டிப்பா. இன்னும் இப்பவே டைம் வந்து 7:15 ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு லைட் ஆயிடுச்சு, 7:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா பிளேலிஸ்ட்ல ஆட் பண்றேன், ரிப்பீட் மோட்ல கேட்கறேன். நாளைக்கு ஆஃபீஸ் போறப்பெல்லாம் ஆஃபீஸ்ல இதே நினப்பதான் ஓடிட்டு இருக்கும். என்னால வெயிட் பண்ண முடியல. April 10th வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஐயோ இன்னும் எத்தனை நாள், 12 22 நாள், 22 நாள் இருக்கு. ஒப்பா சாமி. இன்னையில இருந்து 22ஆம் நாள் நாம் சேனதோசம் நோக்கி பயணிக்க உள்ளோம். கைஸ் ஐயோ என்னால முடியலையே. இன்னையில இருந்து 22ஆம் நாள் நான் வந்து தியேட்டர் நோக்கி பயணிக்க உள்ளோம் குட் பேட் அக்லிக்காக. ஸோ எல்லாம் ரெடியா இருக்கு கைஸ். இந்த பாட்டு கண்டிப்பா நீங்களும் எல்லாம் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு 5.1 டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போட்டுட்டு ரூம்ல ஒரு தண்ணி வைப்ல கேளுங்க. நானே இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைப்ல கேட்டுக்கணும், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கலர் லைட்லாம் போட்டு கேட்டுருக்கணும். பட் என்ன பண்ண லாஸ்ட் வீடியோல வந்துட்டு அந்த கலர் லைட்லாம் போட்டுக்காடி அந்த ஃபேஸ் கொஞ்சம் சரியா தெரியல, அதெல்லாம் தான் போடல. பட் லைட்டிங் செட்டப்லாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான லைட்டிங் செட்டப் பண்ணிட்டு நம்ம ரூம் வந்துட்டு ஒரு கேமிங் ரூம் மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணிட்டு, கேமிங் ரூம் தான் நம்ம ரூம். ஸோ அந்த மாதிரி ரூம்ல செட்டப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வர ரியாக்ஷன் வீடியோஸ், இந்த மாதிரி ட்ரெய்லர் ரியாக்ஷனு, சாங் டைட்டில் ட்ராக் ரியாக்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த மாதிரி கலர் லைட் ஆம்பியன்ஸ்ல தான் நான் வந்து வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ எல்லாரும் April 10 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம தலையோட தரிசனத்தை தியேட்டர்ல பார்க்க என்னால் வெயிட் பண்ணவே முடியல. எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. நான் தரிசனம் வேணும்னா April 10 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தியேட்டருக்கு எல்லாம் படையெடுக்கிறோம். நான் பெங்களூர்ல பார்க்க போறேன். தியேட்டர் ஸ்கிரீன்ஸ்மா கிழியணும், அந்த அளவுக்கு வெறியா இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ ரிவ்யூ தேவையல்ல, வெறித்தனங்க ரிவ்யூ. என்னங்க பாரு ரிவ்யூ, வெறித்தனம் இருக்க பாட்டு. இதுல போய் என்னத்த போய் ரிவ்யூ கேட்டுக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க ரிவ்யூ, உங்களுக்கு எல்லாரும் அதே உங்க எல்லாத்துக்கும் இதே ஃபீல் இருந்திருக்கும். ஸோ ஐம் சோ ஹாப்பி. ஜிவியும் நம்ம ஜிவி பிரகாஷும் ஆதிக் ரவிச்சரும் சம்பவம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு தலை படத்துல ஒரு கிரீடம் மட்டும் தான் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். பட் பெருசா ஒரு ஜிவியோட மியூசிக் எல்லாமே ஒரு பயங்கரமா இருக்கும். அவரோட எஃபெக்டிவான ஒரு பிஜிஎம் வந்துட்டு தலைக்கு இன்னும் வரலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஜிவியை சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல உட்காந்து இந்த பாட்டை கேட்கறோம், ஸ்கிரீனை கிளிக்கிறோம் அப்படிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு இதுக்கு சொல்றேன். அவ்வளவுதான், மஜ்ஜா சீனா இருக்க போகுது தியேட்டர்ல April 10 இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் இந்த அக்கௌண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாலன் பப்கான் தான் முடிஞ்சா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் see you on the next video. April 10 வெயிட்டிங் மாமே. பாய், டேக் கேர்.